மத்திய பிரதேச மாநிலத்தின் தலைநகர் போபாலில் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான அதிர்ச்சியளிக்கும் ஒரு சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. போபாலைச் சேர்ந்த முகமது ஃபராஸ் என்ற நபர் சமூக ஊடகங்கள் மூலம் தீவிரவாத சிந்தனைகளை பரப்பி இளைஞர்களை ஒரு வலையமைப்பிற்குள் கொண்டுவர முயன்றதாக கூறி மாநில பயங்கரவாத எதிர்ப்பு படையான ATS அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அவர் ஒரு மருத்துவமனையில் கம்பவுண்டராக பணியாற்றி வந்ததுடன் தனது மனைவியுடன் இணைந்து வீட்டில் மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணையில் இந்தியாவைச் சேர்ந்த சிலருடனும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சிலருடனும் சமூக வலைதளங்கள் மூலம் தொடர்பில் இருந்ததாக முகமது ஃபராஸ் தெரிவித்ததாக ATS அதிகாரிகள் கூறியுள்ளனர். மேலும் தேவையான நேரத்தில் 3ஆம் நாடுகள் வழியாக பாகிஸ்தானுக்கு சென்று பயிற்சி பெறுவதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக அதிகாரிகள் பல்வேறு ஆவணங்கள் மற்றும் மின்னணு ஆதாரங்களை கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் முக்கியமாக தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எனப்படும் PFI அமைப்புடன் தொடர்புடையதாக கூறப்படும் மிஷன் 2047 என்ற ஆவணமும் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் நிறைவடையும் 2047ஆம் ஆண்டை இலக்காக கொண்டு சில திட்டங்கள் குறித்து அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக விசாரணை அமைப்புகள் கூறுகின்றன. இதேபோன்ற ஆவணங்கள் கடந்த காலங்களில் கேரளா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் சில கைது நடவடிக்கைகளின் போது மீட்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் பல கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இளைஞர்களை தீவிர சிந்தனைகளின் பக்கம் இழுக்கும் முயற்சிகள் அதிகரித்து வருவதாக பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றன. எனவே பெற்றோர்கள் தங்களது குழந்தைகள் இணையத்தில் எந்த வகையான தகவல்களை பார்க்கிறார்கள், யாருடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் மத்திய அரசு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் அண்மை காலமாக தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. நாட்டின் ஒற்றுமைக்கும் உள்நாட்டு அமைதிக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் எந்தவொரு தீவிரவாத முயற்சியையும் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசின் அமைப்புகள் செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது.